பாண்டிச்சேரியில மெடிக்கல் கோர்சஸ்க்கு வெயிட் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். நான் உங்கள் விஎஸ் செந்தில். இன்னைக்கு கரியர் கைடன்ஸ் வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம், பாண்டிச்சேரியில பிடிஎஸ் காலேஜஸ்லாம் எத்தனை இருக்குது? பிளஸ் அதுல நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ? அது மட்டும் இல்லாம பிஏஎம்எஸ் அண்ட் வெட்டனரி சயின்ஸ் காலேஜஸ் என்ன? அதுல சீட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு? இது போல டீடைல்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டா பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாம நமக்கு ரீஜனல் வைஸ் கோட்டா எவ்வளோ இருக்கு? அப்புறம் அதர் ஸ்டேட்ஸ்ல வந்து பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சீட்ஸ் என்னெல்லாம் ஒதுக்கி இருக்கிறாங்க? இது போல விஷயங்கள்லாம் மெடிக்கல் சீட்ஸ் சம்பந்தமா நம்ம பார்த்துருவோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்தீங்கன்னா, இதே போல சிமிலரா எம்பிபிஎஸ் சீட்ஸ், அதுக்கான நம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சீட்ஸ், அப்புறம் அதுல கேட்டகரி வைஸ் கோட்டாலாம் எப்படின்றத பார்த்தோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆஸ் யூசுவல் நம்ம சென்டாக் வெப்சைட்ல போனீங்கன்னா, இந்த யுஜி நீட் இன்ஃபர்மேஷன் ப்ரோஷர் 2025-26 குடுத்துருக்காங்க இல்லையா? அத வந்து நீங்க கம்ப்ளீட்டா பார்த்திருப்பீங்க. இத பார்த்தாலே ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து கிளியரா புரிஞ்சுக்க முடியும். பட் ஸ்டூடண்ட்ஸ் உடைய பேரண்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இந்த இங்கிலீஷ் படிக்க தெரியாம இருப்பாங்க. படிச்சாலும் சில பேருக்கு கொஞ்சம் புரியாது. அதுபோல முக்கியமா பேரண்ட்ஸ்க்கான வீடியோ தான் இது. இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியர் கட் பிக்சர் உங்களுக்கு கிடைச்சிரும். நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன காலேஜஸ் இருக்குன்றத பார்த்துருவோம். இங்க பிடிஎஸ் காலேஜஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் கவர்ன்மென்ட் காலேஜ் ஒண்ணு இருக்கு. அதாவது மகாத்மா காந்தி போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டல் சயன்சஸ் கோரிமேட்ல இருக்கக்கூடிய எம்ஜிபிஜிஐடிஎஸ். அடுத்தது மைன்ஸ் என்று அழைக்கப்படும் மாஹியோனுடைய மாஹி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டல் சயன்சஸ். இது பிரைவேட் காலேஜ். அடுத்தது ஒரு மைனாரிட்டி பிரைவேட் காலேஜான ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ் எஸ்பிடிசி இன் அரியூர். இதுதான் வந்து 3 டென்டல் காலேஜஸ் தட் இஸ் கிவிங் அட்மிஷன் த்ரூ சென்டாக். நெக்ஸ்ட் ஆயுர்வேதா காலேஜ் மாஹியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பெரிய ஆயுர்வேதா காலேஜ் ஒன்று இருக்கு. அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய கோர்ஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசின் அண்ட் சர்ஜரி பிஎம்எஸ். அந்த காலேஜ் நேம் ராஜீவ் காந்தி ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ். நெக்ஸ்ட் நீட் பேஸ் பண்ணி அட்மிஷன் கொடுக்கக்கூடிய இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா, அது பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி கோர்ஸ்க்கான ராஜீவ் காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வெட்டினரி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ரிவர்ன்ட்டு சிம்பிளா சொல்லுவாங்க. ஸோ இந்த வெட்டினரி சயின்ஸ்க்கு பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீட் எலிஜிபிலிட்டி தேவையில்லை. அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் ப்ளஸ் என்ஆர்ஐ கோட்டாவில் வர்றவங்களுக்கு வந்து நீட் எலிஜிபிலிட்டி கம்பல்சரியாக கேட்பாங்க. அதனால இது நீட் கேட்டகரியில் நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ புதுச்சேரியில வந்து ஒரு 8 விதமான கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் குடுக்குறாங்க. அந்த ரிசர்வேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 ரீஜியனுக்கு ஒரு மாதிரியும், ஒரு ரீஜியனுக்கு வந்து டிஃபர் ஆகும். பாண்டிச்சேரி, காரைக்கால் அண்ட் ஏனாமுக்கான ரிசர்வேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில வந்து 50% அவங்களுக்கு ரிசர்வேஷன். நெக்ஸ்ட் ஓபிசிக்கு 11%, பிசிஎம் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸ்க்கு 2%, எம்பிசிக்கு வந்து 18%, எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸஸ் அவங்களுக்கு 2%, பேக்வர்ட் ட்ரைபுக்கு 0.5%, ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 16% அண்ட் ஷெட்யூல் ட்ரைபுக்கு 0.5%. இதே வந்து பார்த்தீங்கன்னா, மாஹியில வந்து அங்கே பாப்புலேஷன் அந்த ப்ரொஃபஷனல் பாப்புலேஷன் வந்து வேரி ஆகும். அதுக்கேற்ற மாதிரி அங்கே உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் பர்சன்டேஜை மாற்றி வச்சிருக்கிறாங்க. அங்கே வந்து ஆஸ் யூஷுவல் இங்கே இருக்கிற மாதிரியே அன்ரிசர்வ்டுக்கு 15% தான். பட் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே 16% இருக்கு. ஏன்னா ஓபிசி பாப்புலேஷன் அங்கே அதிகம்ன்றதுனால அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரி அதர் ரீஜன்ஸ் 11%, அங்கே வந்து 16%. அதுபோல் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் பாப்புலேஷன் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10% ரிசர்வேஷன் அவங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் எம்பிசிக்கு 7%, அங்கே எம்பிசி கம்மி, அதனால அங்கே கம்மியான ரிசர்வேஷன். நெக்ஸ்ட் இபிசிக்கு வந்து அங்கே ரிசர்வேஷன் கிடையாது. பேக்வர்ட் ட்ரைப்ஸ்க்கு வந்து 0.5%, ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வந்து 16%, ஷெட்யூல் ட்ரைப்க்கு 0.5% வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பாண்டிச்சேரியில் உள்ள 3 ரீஜியனுக்கான அந்த வெர்டிகல் ரிசர்வேஷனும் மாஹிக்கான ரிசர்வேஷனுக்கான உள்ள டிஃப்ரென்ஸ். இதை வந்து மாஹி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் ரீஜினல் கோட்டா இருக்கு இல்லையா? ரீஜினல் கோட்டான்றது நம்மளுடைய 4 டிஃப்ரெண்ட் ரீஜியனுக்கும் வந்து கோட்டா கொடுத்துருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி சொல்லணும் 4 ரீஜியனுக்கு கிடையாது. 3 ரீஜியனுக்கான கோட்டா. ஒரு கோட்டால வந்து மெயின் ரீஜன் வந்து ஜெனரலா எல்லாருக்குமான கோட்டாவா அமைஞ்சிரும். அது எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். காரைக்காலுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா 18% வந்து கொடுத்துருக்காங்க ரிசர்வேஷன். மாஹிக்கு 4%, ஏனாமுக்கு 3% கொடுத்துருக்காங்க. பட் மிச்சம் உள்ள 75% வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள பாண்டிச்சேரி, மெயின் பாண்டிச்சேரிக்கு மட்டுமானா கிடையாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மறுபடியும் உள்ள காரைக்கால், மாஹி, ஏனம் அண்ட் மெயின் பாண்டிச்சேரியில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமான ரிசர்வேஷனை தான் பேலன்ஸ் உள்ள 75% யாரும் ஒன்றா அதில் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 75 ஃபார் ஆல் 4 ரீஜியன்ஸு அண்ட் 18% ஸ்பெசிஃபிகலி ஃபார் காரைக்கால், 4% ஸ்பெசிஃபிகலி ஃபார் மாஹி அண்ட் 3% ஸ்பெசிஃபிகலி ஃபார் ஏனாம்.
நெக்ஸ்ட் புதுச்சேரி கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் இங்கே உள்ள கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மகாத்மா காந்தி MGPGIDSல வந்து சீட் ஷேரிங் எப்படி இருக்கு? இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் நமக்கு டிஃப்ரெண்ட் ரீஜியன் வைஸ் கோட்டா பேஸ் பண்ணி எவ்வளோ சீட்ஸ் வந்து அப்போ அலாட் பண்ணியிருக்காங்கன்னா, இது இங்கே உள்ள 110 டோட்டல் சீட்ஸில் இந்த காலேஜில் 33 சீட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சீட்டாக இருக்குது. அடுத்தது காரைக்காலுக்கு வந்து 8 சீட்டும், ஏனாமுக்கு 1 சீட்டு, மாஹி ரீஜியனுக்கு 2 சீட் இருக்குது. ஸோ இங்கே வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் ஆர் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் தான் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகம். 44 சீட் அது கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் NRIக்கு 5%. ஸோ அடுத்தது சின்ஸ் இட் இஸ் பீயிங் ஏ கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் 15% ஆஃப் த சீட்ஸ் ஆர் ஃபில்டு த்ரூ MCC ஆல் இண்டியா கவுன்சிலிங். அதனால 17 சீட்டு வந்து அதுக்கு போயிடுது. ஸோ டோட்டல் 110 சீட்ஸில் வந்து ஸ்பிரிட் அப் இப்படி தான் வந்து புதுச்சேரி கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ் பார்த்துருவோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100 நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது. அதில் கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்குது, ப்ளஸ் மைனாரிட்டி கோட்டாலாம் எதுவும் கிடையாது, NRI கிடையாது. ஸோ மேக்ஸிமம் சீட்ஸ் வந்து அங்கே கவர்மெண்ட் கோட்டாவாக ஃபில் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இட் இஸ் ஏ தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்னா என்ன ஆகுனா 50% ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது மைனாரிட்டி கோட்டாவாக கொடுத்துருவாங்க. அது போக பேலன்ஸ் உள்ள 50 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ரிசர்வேஷன்லாம் பேஸ் பண்ணி ஃபில் ஆகும். ஸோ டோட்டல் சீட்ஸ் ப்ரைவேட் காலேஜஸில் டென்டல் காலேஜ் த்ரூ சென்டாக் அட்மிஷன் 200 இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ், ஒரே ஒரு ஆயுர்வேதா காலேஜ் வந்து நமக்கு பாண்டிச்சேரியில் இருக்குது. அங்கே வந்து நம்ம கவர்மெண்ட் கோட்டா ரீஜன் வைஸ் ஸ்பிளிட் அப் எப்படி இருக்குன்னா, ஹோல் பாண்டிச்சேரிக்கு 33 சீட்டும், நெக்ஸ்ட் காரைக்கால் ரீஜியனில் வந்து 8 சீட்டும், அவங்க ஏனாம் ரீஜியனுக்கு 1 சீட்டு, மாஹி ரீஜியனுக்கு 2 சீட்டு தான். ஸோ மாஹியிலே காலேஜ் லொக்கேட் ஆகியிருந்தாலும் மாஹி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்பெசிஃபிக் ரிசர்வேஷன் வந்து 2 சீட்டு தான் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன். பட் அவங்க வந்து ஜென்ரல் இந்த 33 சீட்லேயும் வந்து அவங்க போட்டி போட முடியும் இஃப் தே ஆர் ஹேவிங் மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ராஜீவ்காந்தி காலேஜில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சில ரிசர்வேஷன் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா மலேசியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கோட்டா வந்து 1 சீட்டு அலாட் பண்ணுறாங்க. அடுத்தது NRIக்கு வந்து 9 சீட்டு அது வந்து காலேஜை ஃபில் பண்ணிக்குவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ஸ் இட் இஸ் பீங் ஏ கவர்மெண்ட் ஆயுர்வேதா காலேஜ், ஸோ இதில் வந்து 15% ஆஃப் சீட்ஸ் அதாவது 9 சீட் வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலிமா அவங்க ஃபில் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக 63 சீட்டு வந்து ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜில் இருக்குது. அதில் இப்படி தான் வந்து ஸ்பிளிட் அப் இருக்குது. நெக்ஸ்ட் ரிவர் என்று அழைக்கப்படும் இந்த வெட்டினரி காலேஜ், குருமாம்பட்டில் இருக்கக்கூடிய வெட்டினரி காலேஜில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மி தான். அதில் 26 சீட்ஸ் தான் இருக்குது. அதில் வந்து வெரி ஒரு ஜென்ரல் ஸ்பிளிட் அப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட்ஸ் வந்து 22ம், NRIக்கு 4 தான். இந்த SS தான் வந்து எல்லாருமே இங்கே போட்டி போடணும். அதுக்கேற்ற மாதிரி சீட் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் உள்ள நிறைய இன்ஸ்டியூஷனில் வந்து அப்ளை பண்ணி அவங்க படிக்க முடியுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதே போல் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்பெசிஃபிக்காக அதர் ஸ்டேட்ஸில் சில ஸ்டேட்ஸில் வந்து சீட்ஸ் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. அது பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அந்த சீட் எடுத்து படிக்க முடியும். அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய IMH அண்ட் மெடிக்கல் காலேஜஸ், அவங்க பார்த்தீங்கன்னா அது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசின்ஸ்னால அவங்க நடத்தக்கூடிய ஒரு காலேஜ் அது. அதில் வந்து சித்தா மெடிசனுக்கு ஒரு 2 சீட் வந்து பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒதுக்குறாங்க. BSMS பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அது ஸ்பெசிஃபிக்காக ஒதுக்கி இருக்குது. யாருக்கு வேணாலும் அதை எடுத்து படிக்க முடியும். அடுத்தது ஹோமியோபதி BHMSக்கு வந்து 1 சீட்டும், யுனானி மெடிசனுக்கு 1 சீட்டும் வந்து அதே காலேஜில் IMH மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடுல சென்னையில் இருக்குது, அதில் ஒதுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்நாடகா பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு ஹோமியோபதிக் இன்ஸ்டிடியூஷனில் BHMS போஸ்ட் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 1 சீட்டு ஒதுக்கி கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஸ்லிப்ட் அப் உங்களுக்கு இருக்குது பாண்டிச்சேரி டென்டல் காலேஜ் அண்ட் ஆயுர்வேதா அண்ட் வெட்டினரி சயின்சஸ் காலேஜ். இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய கோர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ணி கரெக்டான சீட் எடுத்து பயனடைய மட்டும் கேட்டுக்கொள்கிறேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் மீ த்ரூ மை வாட்ஸ்அப் நம்பர் தட் இஸ் டிஸ்பிளேட் ஆன் த டிஸ்பிளே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.